ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாங்க சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்க்கலாம். போன உடனே வாசலையை பார்த்தீங்கன்னு சொன்னா கற்கண்டு இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் எங்கே தேடினாலுமே கிடைக்காத ஒரு பொருள்னு சொல்லலாம். நானும் நிறைய நாள் தேடி கிடைக்கல, ஆனால் எங்கே இருக்குது. இனி எங்கேயுமே தேடி தெரிய தேவையில்லை, இங்கேயே வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌன் சுகர் இருந்துச்சு. ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஸ்ட்ராங் உண்டு, நார்மல் உண்டு. ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து கலர் கூடவா இருக்குது, நார்மல் மற்றது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாத்து முட்டை இருந்துச்சு. வாத்து முட்டை 6 வாத்து முட்டை 1400 ரூபா. அதுக்கு ஒரு வாத்தி வாங்கிடலாம் போல. அதுக்கப்புறம் அவங்களோட நிறைய சீசனிங் ப்ராடக்ட் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கரீஸ், மசாலா, அந்த மாதிரி சைனீஸ் சாப்பிட்ற எல்லா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. இது வந்து அவங்களோட ஸ்பைசஸ் நினைக்கிறேன், மீட், அப்புறம் வந்து ரைஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் கிடைக்காதவங்க தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாகவே பழங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதை விட்டுட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயுமே வந்து நிறைய ஸ்பைசஸ் தான் இருந்துச்சு. வித்தியாசமான நாங்கள் பார்க்காத கேள்விப்படாத ஸ்பைசஸ் எல்லாம் இருந்துச்சு. சைனீஸுக்கு ஸ்பைசஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் போல. அதுக்கப்புறம் வந்து மீட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அது என்ன மீட்டுன்னு கூட தெரியல. சிலது எல்லாமே வந்து சைனீஸில் தான் இருந்துச்சு. எங்களுக்கு வேற சைனீஸ் தெரியாது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டோம். சிலது வந்து கூகுள் அடிச்சு பார்த்தா வந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவங்களோட மில்லட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து நிறைய வித்தியாசமான மில்லட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்களோட பிளாக் ரைஸ், அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், அவங்களோட ஸ்டிக் ரைஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து மிக்சட் ரைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணி சாப்பிடுவாங்க போல். ஸோ நாங்களும் சிலது வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து தர்பூசணி விதை நாங்கள் வீசுவோம், அவங்க அதையும் எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். நான் வாங்க வந்தது மெயினாக இது தான். என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அம்மா சத்தியமாக நான் சாப்பிட மாட்டேன், வச்சுடு, இல்லாட்டி அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வச்சுட்டேன். அது வந்து கோழியிட பாதம், அந்த கால் வந்து நாங்கள் வீசுவோம் தானே. ஸோ அதையும் வந்து ஜோஸெல்லாம் போட்டு என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு சரி வேணும்னா போயிட்டு அங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சைனீஸோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கிங்கில் தான் இருக்கும். அழகாகவும் இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முத அவிச்ச முட்டை போல் இருக்குது. இதையும் சாப்பிடுவாங்க போல. ஜோ அதுக்கப்புறம் என்னோட குச்சி மாதிரி என்னமோ இருந்துச்சு, என்னன்னே தெரியல. குட்டியா, அது பாம்பா இல்லாட்டி பள்ளியா பூச்சியா என்னன்னு தெரியல. அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் தான். அவங்க அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. வாங்குவோமான்னு கேட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார், நீ சாப்பிட்றதுல வாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதை நானும் வச்சுட்டு அப்புறம் அங்கால போயிட்டேன். மற்ற சைடில் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சைனீஸ்கிட்ட எல்லா விதமான எலக்ட்ரிக் ஐட்டமும். அங்கே ஒரு சைனீஸ் ஒரு போயன்னு உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவம், அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், நாங்கள் போயிட்டு எங்களை ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, சைனீஸ் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு அழகான மினி ஃபேன் ஒன்று இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வேணுமான்னு கேட்டார். நான் வேணான்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணுறது காலையில். அப்புறம் நம்மளோட ஏரியா வந்துடுச்சு. இதுக்கு தான் மெயினாக நான் வந்தது. சாக்லேட் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து ஹாட் சாக்லேட், அப்புறம் எல்லா விதமான ஸ்நாக்ஸும் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்ன தேவையோ ஸோ பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கோபிக்கோ வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து கொழும்புல இப்போ கிடைக்கிறது இல்லை நிறைய இடத்துல. ஸோ நான் அது வாங்கினேன். அப்புறம் சாக்லேட் கொஞ்சம் எடுத்தோம். இது வந்து சைனீஸோட ஏதோ ஸ்நாக்ஸ் பெரிய பேக்கெட்டாக இருந்ததுனால நல்லா இருக்காதோ என்ன அப்படின்னு தெரியாமல் அதுலேயே ஒரு குட்டி பேக்கெட் வாங்கிட்டு போனோம். வீட்டை போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பீனட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் எல்லாம் இருந்துச்சு. அதோட நிறைய சாக்லேட், சுவிங்கம் எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தாராளமாக இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டும் நானும் அடிக்கடி மீன்ஸ் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கும் அங்கேயே இருந்துச்சு, அங்கே வாங்கிட்டோம். நிறைய இடத்துல அது வாங்க முடியறதில்லை இப்போல்லாம். ஸோ அதுக்கு எங்களுக்கு வேண்டிய சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்களோட குட்டி கேக், ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, பன் மாதிரி எல்லாம். இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னே தெரியாது. அதுலேயும் வந்து சிலதை எடுத்தோம். வீட்டை போயிட்டு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், எப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரியலை. நீங்களும் பாருங்கள் வெயிட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, வீசுகிற மாதிரி இருக்குமா தெரியல. அப்புறம் வந்து அவங்களோட நூடுல்ஸ் ஐட்டம் இருக்கிற பக்கம் வந்தா அம்மோ எவ்வளோ விதமான நூடுல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நூடுல்ஸோட சைஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. அது எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. டிஃப்ரெண்ட் நூடுல்ஸ் எல்லாம் இருந்துச்சு பாருங்கள்.
எப்படி இருக்குது, இது ஒரு வயர் கோட் மாதிரி இருக்குது, வயர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது? சைனீஸ் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்க போல். உலகத்தில் இருக்கிற குட்டி நூடுல்ஸும் அங்கே தான் இருந்துச்சு, ரொம்ப பெரிய நூடுல்ஸும் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி பண்ணுறது சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. எல்லாமே வந்து கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கி இதை கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு வீடியோ போடுவோம். அப்புறம் வந்து சைனீஸ் ரெட் டேட்ஸ் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இவங்க சொன்னாங்க இது வந்து சைனீஸில் மட்டும்தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்கினோம். அப்புறம் வந்து நிறைய வித்தியாசமான மாவு வகைகள் எல்லாம் இருந்துச்சு. அதாவது வந்து மரவள்ளி கிழங்கு மாவு, வத்தாளு கிழங்கு மாவு, பொட்டேட்டோ மாவு, அப்புறம் வந்து சோள மாவு, அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மாவு வகைகள் எல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அவங்க ஸ்பைசஸ் தான் சாப்பிடுவாங்க போல். ஒரு இடத்துலையுமே வந்து நிறைய ஸ்பைசஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து காளான் காய வச்சது, நிறைய வித்தியாசமான காளான் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் சீவிட்டெல்லாம் பாருங்க இவ்வளோ நிறைய வச்சுருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு. சைனீஸுக்கு வந்து இதுதான் மெயின், அவங்க எல்லா சாப்பாடோடையுமே வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் சில ஸ்பைசஸ் எடுத்தோம், புது ஸ்பைசஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. என்னோட ஹஸ்பண்ட் கடல் பாசி வேணுமான்னு கேட்டார். அது போன கிழமை ஏற்கனவே வாங்கிட்டோம், ஸோ வேணாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அல்லிப்பூவோட இதழ்கள், அதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் சாப்பிடுவாங்க போல். அப்புறம் பாருங்கள் டிஃப்ரெண்டான காளான், எத்தனையோ விதமான காளானெல்லாம் இருக்குது. கருப்பு காளான் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்றாங்க, நாங்கள் தான் எதுவுமே சாப்பிட்றது இல்லை. அடுத்த சைட்டில் பழங்கள் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் நாட்டில் இருக்கிற பழங்கள் தான். ஸோ அதெல்லாம் நாங்கள் வெளியில் போயிட்டு வாங்கி கொள்ளலாம். ஆனால் சைனீஸ் எல்லாம் இங்கே வாரவங்கெல்லாம் இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவனில் வச்சுட்டு சாப்பிடுவாங்களா இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு கூட தெரியலை, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. கூட வந்து நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது அதில். அது மட்டும் இல்லாமல் பண்டியோட கொழுப்பெல்லாம் வச்சுருக்காங்க விற்க, அதுவும் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் அது வேணாம் இது வேணாம் அப்படியெல்லாம் சொல்கிறது. அப்புறம் வந்து டம்ப்ளிங்ஸ் எல்லாம் நிறைய வித்தியாசமெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, பிஸ்கெட், பான், அப்புறம் பனீஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தான் பாவம் ரொம்ப செத்து போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப நாளாக யாரும் வாங்கலை போல். அதுக்கப்புறம் அங்கால இஞ்சி வந்து அது இஞ்சி, இது என்னன்னே தெரியல, பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, என்னமோ தெரியல. ஸ்மெல்லும் இஞ்சி மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்னென்னு தெரியுங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிப் மாதிரி சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்தோம். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கறி பேக்கெட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னமோ அவங்களோட கறியை சாப்பிட்ற மாதிரி, சாப்பிட மாட்டார், சும்மா தான் பார்க்குறாரு. அப்புறம் ஒரு முட்டை இருந்துச்சு, அதுவும் கருப்பு கலரில். அது என்ன முட்டைன்னே தெரியல. நான் நினைக்கிறேன் ஒரு 5000 வருஷத்துக்கு முதல் அவிச்ச முட்டையாக இருக்குமோ, அது நம்மளுக்கு தேவையில்லாத வச்சுட்டு அப்புறம் அங்கால போயிட்டோம். இங்கால அணில் குட்டிட்டு படம் போட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. கூட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இங்கே இருக்குது. சரி எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ பில் போட போகலாம்னு பார்த்தா பில் கவுண்டருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி குட்டி பேக்கெட்டில் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கண்டிப்பாக சின்ன பசங்க பார்த்தா கண்டிப்பாக வாங்குவாங்க என்று சொன்னால் ஐஸ் பேக்கெட் மாதிரி இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டும் நாங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஒன்று எடுத்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் வேணாம், ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்புறம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பில் போட்டுட்டோம். பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,900 வந்துடுச்சு. ஆனால் வாங்கின திங்ஸ் ஒரே ஒரு ஷாப்பிங் பேக் தான். பார்க்கலாம் வீட்டை போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஐஸ் பேக்கெட்டா என்ன அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம்னு நான் போகும்போதே உடைச்சி பார்க்கலாம்ன்ட்டு உடைச்சி, அது சின்ன பசங்க சாப்பிட்ற ஜெலி ட்ரிங்க். இது வந்து கடையில் எல்லாம் 30 ரூபா 40 ரூபா விற்கிற ட்ரிங்க், அங்கே வந்து 200 ரூபா. இதை சாப்பிட்டு பார்த்தா இது வந்து புளிப்பா ஒரு மாதிரி இருக்குது. இதை விட கடையில் விற்கிற 20 ரூபா அந்த ஜெலி வந்து நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாகவே இல்லை இது. அப்படியே இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மெரின் டிரைவ் பக்கம் போயிட்டு நாசி கொத்து எடுத்துருந்தோம். உண்மைக்குமே வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. இது வரைக்கும் சாப்பிட்ட கொத்துலேயே வந்து வேர்ஸ்டான கொத்து அப்படின்னு சொன்னால் இதைத்தான் சொல்லுவேன், ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் கூல் ஒன்று ஹாட் ஒன்று எடுத்திருந்தோம். ஆமாம், அதுக்குமே வந்து சொல்லி வேலை இல்லை, வெறும் எசன்ஸ் மட்டும்தான். அதாவது வந்து கூலில் வந்து எசன்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹாட் குடிச்சு பார்த்தாரு, அது கொஞ்சம் ஓகேயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூல் ட்ரை பண்ணேன். எனக்குமே வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எசன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க, பாதாம் எல்லாம் அதுலலாம் ஒன்றுமே இல்லை. பாதாம் ட்ரிங்க்னு பேர் மட்டும்தான், எசன்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாட் மில்க் வந்து ட்ரை பண்ணால் அது வந்து ஓகேயாக தான் இருந்துச்சு. இது தான் நாங்கள் போயிட்டு சாப்பிட்ட இடம், பாதாம் தூத் மெரின் டிரைவில். சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகாதீங்க. ஆனால் இந்த பிளேஸ் வந்து செமையாக இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.